மக்களவைத் தேர்தலில் பீகார் மாநிலத்தில் பாஜக, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. சித்தமர்கி என்ற தொகுதியில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் போட்டியிட்ட தேவேஷ் சந்திர தாகூர் வெற்றி பெற்றார். இவர் 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளர் அர்ஜுன் ராய் வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் முஸ்லிம் மற்றும் யாதவ் சமுதாயத்தினரின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு பணி செய்ய மாட்டேன் என அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் திருமதி தெய்வநாயகி மற்றும் அவரது உதவியாளர்கள் பயணம் செய்த வாகனம் மீது லாரி ஏற்றிக் கொள்ள முயன்றிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகம் முழுவதும் சமூக விரோதிகளின் அராஜகம் அதிகமாக இருக்கிறது. மணல் கடத்தலை எதிர்த்த கிராம நிர்வாக அலுவலர் திரு லூர்து பிரான்சிஸ் அவர்கள் தனது அலுவலகத்திலேயே வைத்து மணல் கடத்தல்காரர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுபோன்ற குற்றச்சம்பவம் நிகழ்ந்த பின்னர் கூட திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறியதால் தொடர்ந்து சேலம், வேலூர் என மணல் கடத்தல்காரர்கள் அரசு அதிகாரிகளை தாக்குவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசு அதிகாரிகளுக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படுகொலியில் விழுந்து கிடக்கிறது. தமிழகம் முழுவதும் ஆயுத கலாச்சாரம் நிலவுகிறது. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு அதன் செயல்பாடுகள் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன. மணல் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊடகங்களை மிரட்டி செய்திகளை பொதுமக்களிடம் இருந்து மறைக்கும் முயற்சியில்தான் திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இவை பற்றி எதுவுமே அறியாமல் கனமுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசின் தலையாய கடமையான சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் திமுக அரசு முழுமையாக தோல்வியுற்றிருக்கிறது. திமுக அரசு இனியும் விழித்துக் கொள்ளாவிடில் பொதுமக்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி பொறுப்பான எதிர்க்கட்சியாக தமிழக பாஜக மாநிலம் தழுவிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரேபரேலி என 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் ராகுல் காந்தி இந்த 2 தொகுதிகளில் எந்த தொகுதியில் எம்பியாக தொடருவார் என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் ராகுல் காந்தி ரேபரேலி எம்பியாக தொடர்வார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். இதனால் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்கிறார். இதைத் தொடர்ந்து வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் பிரியங்கா காந்தி முதல் முறையாக கேரளாவில் இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக வயநாடு மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, அன்பு என்று மறக்க முடியாது என வயநாடு மக்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் கடந்த ஆண்டு கூகி மற்றும் மெய்டி சமூகத்தினரிடையே பெரும் கலவரம் ஏற்பட்டது. ஏராளமானோர் பலியாகினர். இதைத் தொடர்ந்து பழங்குடியின இளம் பெண்கள் நிர்வாணமாக அழைத்துச் செல்லப்பட்ட வீடியோ நாட்டை அதிர வைத்தது. இந்த பிரச்சனை தணிந்திருந்தாலும் கடந்த சில தினங்களுக்கு முன் கச்சார் மாவட்டத்தில் ஜிரிபாம் என்ற இடத்தில் வன்முறை ஏற்பட்டது. ஒருவர் பலியானார். கடந்த 10ஆம் தேதி RSS தலைவர் மோகன் பகவத் பேசும்போது ஓராண்டாக பற்றி எரியும் மணிப்பூர் விவகாரத்தில் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும், அங்கு வன்முறையை தடுத்து நிறுத்தி நிரந்தர அமைதி நிலவ வேண்டும், இது தொடர்பாக முன்னுரிமையின் கீழ் விவாதிக்கப்பட வேண்டும் என்றார். இந்நிலையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லி உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடந்தது. மாநில கவர்னர் அனுசியா புக்கி, DGP ராஜீவ் சிங், தலைமை செயலாளர் வினீத் ஜோஷி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பாதுகாப்பு நிலவரம், மக்களின் சகஜ நிலை என மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். இந்நிலையில் இந்த கூட்டத்தில் பாஜக முதலமைச்சர் பைரோன் சிங் கலந்து கொள்ளவில்லை. கூட்டத்தை புறக்கணித்தாரா அல்லது வேறு காரணமா என தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் விஷ்ணு காஞ்சியை காவல் நிலையத்தை சேர்ந்த பெண் காவலர் டெல்லி ராணி என்பவர் பட்டப்பகலில் சீருடையில் இருந்தபோதே அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது. தனிப்பட்ட விரோதத்தால் கணவரை வெட்டியுள்ளதாக செய்திகள் வந்தாலும் உண்மை காரணம் என்னவென்பதை காவல்துறை தீர விசாரித்து தொடர்புள்ளவரை உடனடியாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். காரணம் எதுவாக இருப்பினும் சீருடையில் உள்ள ஒரு காவலரை பட்டப்பகலில் அரிவாளால் தாக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம். இதற்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். தான் சிறப்பாக சட்டம் ஒழுங்கை காத்து வருவதாக கூறி வரும் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் இனியாவது அந்த மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜனை பெண் என்றும் பாராமல் மேடையில் வைத்து அமித்ஷா அவமானப்படுத்தியது மிகப்பெரிய தவறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேடையில் இருந்த அமித்ஷாவின் உடல் மொழியே அவர் ஆத்திரத்தில் தமிழிசையை பேசியதை உணர முடிந்தது. உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு தமிழிசையை மேடையில் வைத்து கடுமையாக பேசியிருக்க கூடாது. மேடை நாகரிகம், பண்பாடு என்னவென்று தெரியாமல் அமித்ஷா நடந்து கொண்டுள்ளார். அண்ணாமலை வந்த பிறகு சமூக விரோதிகளின் குடரமாக பாஜக மாறிவிட்டதை தமிழிசை தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழிசை பேசியது தவறு என்றால் டெல்லிக்கு அழைத்து கண்டித்திருக்கலாம், மேடையில் அவமானப்படுத்தியிருக்க கூடாது என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள 8 வழக்குகளுக்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்த CBI, அமலாக்கத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள், மணல் கொள்ளை தொடர்பான ரெய்டுகள் நடக்க வாய்ப்புண்டு என உள்துறை அமைச்சகத்தில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.